வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இனி vlogs அவங்க சேனல்ல தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். ஏரோப்ளைன்ல இந்த துபாய் போனாங்களே, காற்று திடீர்னு உள்ள வரும், ஜன்னல் திறந்து பேய், அப்புறம் 5 பாம்பு, பல்லி எல்லாமே வந்து நம்ம கால்லலாம் இப்படி கடிக்கும். அப்ப நம்ம வந்து அமைதியா இருக்கணும், இல்லைன்னா பேய் வந்து நம்ம சாப்பிட்டு போகும். கட் பண்ணி போட்டிருக்காங்களா? சொல்றா சொல்லாம பாத்தீங்களா? எல்லாம் ட்ரைனிங் பார்த்து கத்து வச்சிருக்கா. அப்போ துபாய் நம்ம நாளைக்கு தான் போறோம், இன்னைக்கு இங்கே தான் தூங்க போறோம். என்ன துபாயில இல்ல கால் பண்றேன். ஆமாமா துபாயில வாங்கம்மா, ஃப்ளைட் நிப்பாட்டிடு. ஃப்ளைட் எடுக்காதீங்க, ஃப்ளைட் பஞ்சர் ஆயிடுச்சு. ஆமா ரொம்ப பேசுறீங்க, ஃப்ளைட்டை விட்டுருங்க, ஃப்ளைட் எடுக்காதீங்க. டயர் இப்போ காத்து பிடிங்கி விட்டுருங்க, டயர்லாம் காத்து பிடிங்கி விட்டு உண்மையாக தான் சொல். மாமா நீங்க இனியல் பாஸ்போர்ட்டை நல்லா கிழிச்சு போட்டு நல்லா இதாக பண்ணி விட்டுருங்க. இனியல் ஸ்கூலுக்கு இருக்கு, அப்போ சொல்லி தராரு. இதெல்லாம் வரல இல்ல ஃபோனே ஆன் பண்ணலையா? போய் பார்த்துட்டியா? ஓகே நீ ஃபோனே ஆன் பண்ணலையா? பொய்யா கண்டுபிடிச்சியா? வரும்போதே சரியான ஆள், நீ சரியான ஆளு. ஆக்சுவலி கழிச்சே ஐயோ மேடம் கடைசி வரைக்கும் இண்டஸ்ட்ரியில இருக்கேன்னு இப்படிதான்டா. ஓகே மறுபடி பண்ணா ஓகே மேடம், நல்லா தானே மேடம் இருக்கு. ஓகே மேடம். லிப்ஸ்டிக் போடவா? இல்லையே மேடம். கூப்பிடுறாங்க, ஃப்ளைட் எடுக்க போறாங்க. ஐயோ வெயிட் பண்ண மாட்டேன், நான் போறப்பா. ஃப்ளைட் எடுக்க போறாங்க. சரி சொல்லு, ஏரோப்ளேன் எப்படி இருக்கும்? ஜன்னல் இருக்கும், அப்புறம் டைல்ஸ் இருக்கு. அப்பாவுக்கு பொண்ணுக்கும் பதில் தரணும்னா அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி தான் இருக்குது. கீழே டைல்ஸ் இருக்குமா? பாட்டியா நீ ஃபர்ஸ்ட் போயிருக்கியா? நீ ஏரோப்ளேன்ல போயிருக்கியா? எப்போ அவன் எப்படி உனக்கு தெரியும்? கத்துக்கிட்டியா? எப்போ கத்துக்கிட்ட? யார் சொல்லி கொடுத்தா? எப்படி கத்துக்கிட்ட? எப்படி சொல்லி டென் வாட்டி சொன்னியா? 10 வாட்டி என்ன மாதிரி சொல்லு? எத்தனை சொல்லு பாப்போம், சொல்லு. ஏரோப்ளேன் 10 வாட்டி சொல்லு. 8 வாட்டி தான் சொன்னேன், இன்னும் 2 வாட்டி யார் சொல்லுவா? துபாய்லாம் பேய் இருக்கும். எத்தனை பேய் இருக்கும்? நிறைய பேய் இருக்கும். ஃளைட்ல எல்லாம் ஃபுல்லா பேய் தான். ஃளைட்ல பேய்? நான் வரல. ஃளைட்ல ஃபுல்லா பேய் தான் இருக்கும். தெரியுதுண்ணே. என்னவா ஃளைட் வந்தாச்சா? எப்படி சொல்றேன்? எப்படி தெரியும் உனக்கு? எப்படி கண்டுபிடிச்சிங்க இதான் ஃளைட்டுன்னு? கண்டுபிடிச்சிங்களா? எங்க போடுவாங்க மூஞ்சி பாரு. இங்க பாரு, ஃளைட் பாரு. கீழே இருக்குமா? இப்போ நம்ம பறக்க போறோம். சொன்னீங்க ஆமா. அப்படியே அழுத்துங்க. சொல்லி சரி இங்கே நீ சொல்லி. இங்கே பாரு, இப்போ ஃப்ளைட்டுக்கு வந்திருக்க, ஏரோப்ளேன் வந்திருக்க, ஃபஸ்ட்டு டைம் வரியா? இப்போ தான் முதல் தடவையா 2வது தடவையா? எப்படி இருக்கு? ஃபீல் எப்படி இருக்கு? முதல் தடவை ஃபர்ஸ்ட் டைம். நல்லா இருக்கா?
எப்படி இருக்கா? நல்லா இருக்கு. மேஜிக் பண்ணுவியா? எப்படி? ஆமா. ஹாய் ஹாய். நல்லா இருக்கீங்களா? இப்போ வந்து நம்ம அங்கே தான் போகிறோம், துபாய் போகிறோம். நான் அதை பிரிக்கிறேன். உனக்குண்ணா இது பிரித்து தரட்டா? ஏய் இங்கே போகிற நீ இது என்னடா பில்லோவா? இது உனக்கு நான் இது போட்டுமா? பொம்மை படம் உனக்கு பிடிக்குமா? சரி போட்டுக்கோ. என்னது இது? அவதார் பார்க்குறியா? என்னது இது? அவதாரா? உனக்கு அவதார் பிடிக்குமா? என்ன அவதாரு? ஓ படம் பா. ஆமா ஆமா தியேட்டர்ல போய் பார்த்தோம். அவதார் படம். ஓ அழகா இருக்கு, ஹேர்ஸ்டைல்லாம் சூப்பரா இருக்கு. சூப்பர். இனிமேல் தான் அப்படியே மூவ் பண்ணும்போது உனக்கு தெரியும். அப்புறம் இப்படி ஏறும்போது உனக்கு தெரியும். ஆமா, ஏறும்போது ஃபீல் எப்படி இருந்துச்சு? பயங்கரமா இருக்கு. தெரியல பாப்போம். ஜன்னலுங்க நடுவுல உட்காந்துருக்காங்க. ஜன்னல் எங்க? அது லேட்டா பண்ணிட்டாங்க போல இருக்குது. ஓ இதுக்கப்புறம் தான் போய் உட்காருவாங்க. லேடி கிட்ட கூட அமைதியா இருக்கே இல்ல தள்ளி விட்டுருவா? மேல தள்ளி விட்டுருவா? சும்மா சொல்றான் அவன், போய் சொல்றான். மாமா மாமாவோட ஃப்ரெண்டு தான். அத பயமுறுத்த அம்மா வாங்காலும் உங்களுக்கு எப்படி வருவாங்க? தம்பி பவர் காட்டனோட மாமாவோட ஃப்ரெண்டு தான் வெளியே போவாங்க. நீங்க இறக்கி விட்டு சொல்லுங்க. இல்ல மாமாவோட ஃப்ரெண்ட்லாம் ஜெயில இருக்காங்க. என்னது? மூவாவது. ஏன் என்ன? அது பாருங்க எப்படி இருக்குன்னு. எட்டி கொஞ்சம் இறங்கிடுச்சு அங்க பாருங்களேன். ரைட் எடுக்கும்போது பெல்ட் போட்டிருப்பாங்க. இது போட்டு விட்டு பாக்குதுண்ணே அங்க பாருங்களேன். மயக்கம் வருதா? இல்ல பாக்குது. தலையை விட்டுருச்சு அந்த இதுல. அது தெரியுதா? வேடிக்கை இனியாளுக்கு ஆண்டி, இவங்களுக்கு ஆண்டி. அவங்க கல்யாண நாளே ஆண்டி. பாவீங்களா? வந்துட்டாங்க போல. ஐயோ என்ன பண்ணுது? என்னன்னு தெரியலையா? அவங்கள்ட்ட அது ஹெட்செட்டா? அது என்ன வாய்ட்டே பிச்சிருச்சு. இல்ல எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்பீடு ஏறுதுல. சொர சொர சொரன்னு இருக்கும் இல்ல? அதுக்கு என்னன்னு தெரியல. கைத்துக்கு சிரிக்குது. ஏதோ ரைடு போற மாதிரி ஜாலியா இருந்துச்சு. ஆக்டிங் பாருங்க இப்படியும். அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கு இனியாலு. அவ்வளவுதான், இனியால் மூஞ்சி மாறுது. ஹீரோ வருவாரு அந்த மாதிரி. இனியால் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குதுன்னு வியூ அங்க பாருங்கண்ணே. ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரியே தெரியலையே. அதான் போலதான் பாக்குது. ஒரு பயப்படாம ஜாலியா ஒரு ஆர்வத்துல பாக்குது. பயங்கரமா. நானே போனாலும் இப்படிதான் பாப்பேன். எவ்வளவு அழகா மாட்டுது பாருங்களேன். அதுவே அந்த அம்மாவை எடுத்து சொல்லி அவங்களே காதல் வாங்க பாரு.
எங்க மாட்டுது எல்லாம் திருதுப்பா அதுக்கு. ஃப்ளைட்டு ஏறும்போது எல்லாரும் எதை வேடிக்கை பார்ப்பாங்க? அது ஹெட்ஃபோனை பார்த்து இது வியக்குது. அவ்வளோதான், அந்த மாதிரி ஹெட்ஃபோனை போட்டு மாட்டிக்கிட்டு அது தூக்கிடுவாங்க. ஆனால் அந்த அவங்க இனியால் எக்ஸைட் ஆகிறத விட பக்கத்தில் இருக்க அந்த ஆன்டி பயங்கர எக்ஸைட்டு. ஆண்டி அந்த பேர் வந்து எட்டி பாரு. இனியால் நல்லா பார்த்துட்டீங்களா? ஹெட்ஃபோன் போட்டு டிவி பார்த்துட்டு இருக்கா. அப்படியே திருப்புங்க, அப்படியே திருப்புங்க. இங்கே உங்கள் அப்பாவை பாருங்க. இப்போதான் புரியுது இனியாளுக்கு இது எங்கேருந்து வந்துன்றது இப்போதான் தெரியுது. ஃப்ளைட்டு பறக்குது, ஃப்ளைட்டை வேடிக்கை பார்க்காம இனியால் அதையும் பார்த்து நீங்களும் இதே தான் பார்த்துருக்கீங்க. தாயை போல பிள்ளை நூலை போல சேரும். பாரு நீ கேட்க மாட்டேங்குதா? ஓ புக்கு கொடுத்துருக்காங்களா வரையறதுக்கு? சின்ன குழந்தைனால கொடுத்துருப்பாங்க. கலர் டாய்ஸ்லாம் கொடுத்து கலக்குது இனியாலு. வரைஞ்சிட்டு இருக்குண்ணே போர்டு விரிச்சு. என்னெல்லாம் பண்ணுது பாரு குழந்தைங்க. வேடிக்கை பார்க்காம அதுக்கு டைம் பாஸ் ஆகுது. இவ்வளவும் பண்ணியிருக்குதா? ஓ அவ்வளோதானா? ஓ அவ்வளோதான். நல்லா இருந்துச்சு. ஆனா அது அந்த இது எல்லாருக்குமே இருக்கும். அது சின்ன பசங்கன்னு இல்லை. ஆமா ஆமா. அது ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்ல போனாலே ஒரு இது வந்துடும், ஆர்வம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. பஸ்ல போனாலே ஜன்னல் சீட்டு எனக்கு தானே அடிச்சுக்கிட்டு கிடப்போம். இப்ப ஆமா. ஃபிளைட்டே கண்டிப்பா நான் ஆனா உட்காந்துருக்கேன். ஆனா ஜன்னல் சீட்ல தான் உட்காந்தது இல்லை. அப்படியா? உட்காந்து அது அந்த வேகமா ஒரு மாதிரி இழுக்கும் அப்படியே அந்த ஸ்பீட்ல. அப்புறம் மேல தூக்கும் போது அந்த அந்த ரெண்டு மட்டும் தான் இதா இருக்கும். இறங்குறதும் தெரியாது, அதே மாதிரி மேல போயிட்டு இருக்கும் போதும் ஒண்ணும் தெரியாது. எனக்கு அதை பத்தி தெரியல. எங்க அப்பா சொல்லியிருக்காங்க அது ஏதோ மேல ஏறும்போது அப்படியே ஒரு மாதிரி சொர சொரன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்க ரெண்டாவது வாட்டி வரும்போது ஒரு மாதிரி குலுங்க ஆரம்பிச்சிருச்சு. எங்க ஃபிளைட் கவுந்து. ஐயோ ஆமா இல்ல, பயமாதான் இருக்கு. இந்த திடீர்னு நடுவுல ஃபிளைட் மேல போயிட்டு இருக்கும் போது சீட் பெல்ட்டை கழட்டிக்கலாம், அப்போ ஃப்ரீயா இருக்கலாம். அப்பவே போட சொன்னாங்க. ஏன் போட சொன்னாங்கதான் எனக்கும் தெரியல. கிடுகிடுன்னு ஆடிச்சு. ஏதோ கிளைமேக்ஸ் சரியில்லையா நோன்னு நினைக்கிறேன். இப்போ இதெல்லாம் போட சொன்னாங்க. ஏன்னு தெரியல. ஒரு விஷயம் சொல்லும் போதே எனக்கு நான் போனதே 2 வாட்டி தான். அதான் போயிட்டு ரிட்டர்ன் வந்தோம். அந்த 2 வாட்டில எனக்கு இவ்வளவு அடைஞ்சு அவளுக்கு எனக்கு அடுத்த வாட்டி போனா அப்ப எங்கேயாவது கடல்ல இறக்கிடுவாங்க நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்